ஸோ இந்த நாளில் கூட இந்த மலைகள் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் எவ்வளோ அழகாக படிச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த மலைகள் எல்லாவற்றும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஸோ இதன் மூலியமாக ஏசப்பா எனக்கு ஒரு மாரலை கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கு நான் உங்களோட கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். அதை போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக வரும். நம்ம எல்லா சுச்சுவேஷனும் நம்மளுக்கு நார்மலாக ஸ்மூத்தாக போவோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்ம சோர்ந்து போகாமல் ஸோ ஒரு மவுண்டனை கிளைம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பயந்து அதை பார்த்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக நம்மளால் அதை கிளைம் பண்ண முடியாது. அநேக இடங்கள் பார்க்கும்போது எனக்கும் பயமாக இருந்துச்சு, எப்படி மேலே ஏறினா அப்படியே கீழே ஸ்லிப்பாகி விழுந்துடுமா அப்படின்னலாம் சொல்லி. ஸோ இந்த எல்லாமே இருந்தாலும் ஸோ ஐ கிளைம்ட் இட். அதை போல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நம்ம பிலீஃபில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது அந்த ஃபியர்ஸை நம்ம மேற்கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் ஒரு வசனத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். மவுண்டன்ஸை பார்த்த உடனே மலைகளை பார்த்து நம்ம கடுகளவு விசுவாசத்தோடு மலைகளை பார்த்து பேர்ந்து போ அப்படின்னு சொல்லும் பொழுது அது பேர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மலைகளெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் மலைகளை போல பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்ம விசுவாசத்தோடு கூட அந்த மலைகளை பார்த்து பேர்ந்து போன்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனைகள் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோ மூலியமாக இவங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். Until then, this is Sharon.